பாரிஸில் நடைபெற்று வரும் பாராலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்று தந்திருக்கிறார் சேலத்தைச் சேர்ந்த உயரம் தாண்டும் வீரர் மாரியப்பன். தடைகளை தாண்டி உயரங்களை தொட்ட இந்த வீரரின் பின்னணி மெய்சிலிர்க்க வைப்பதாக உள்ளது. ஒரு காலத்தில் பேருந்து வசதி கூட இல்லாத மலை கிராமம்தான் பெரிய வடகம்பட்டி. இங்கிருந்து புறப்பட்டது மாரியப்பன் எனும் தடகள புயல். மதுபோதையில் பேருந்தை இயக்கிய ஓட்டுநரால் விபத்து ஏற்பட்டு சிறு வயதில் தமது காலில் பாதிப்பை சந்தித்தார் மாரியப்பன். தத்தி தத்தி நடந்து செல்லும் பாதிப்பு ஒருபுறம், தந்தை தங்கவேலு குடும்பத்தை பிரிந்து சென்றுவிட்ட நிலையில் கூலி வேலை செய்தும் காய்கறி விற்றும் தம்மை வளர்க்கும் தாய் சரோஜா மறுபுறம். ஆனாலும் மாரியப்பனின் விளையாட்டு ஆர்வம் அவரது வாழ்க்கையையே பின்னாளில் தலைகீழாக மாற்றியது. பல்வேறு போட்டிகளில் சாதிக்க தொடங்கிய மாரியப்பனின் திறமையை உணர்ந்த பெங்களூருவைச் சேர்ந்த பயிற்சியாளர் சத்யநாராயணா தமது பயிற்சி மையத்தில் சேர்த்து மாரியப்பனுக்கு பயிற்சி அளிக்க தொடங்கினார். இதுவே அவரை ரியோ ஒலிம்பிக் போட்டி வரை அழைத்துச் சென்றது, சாதிக்கவும் வைத்தது. பாராலிம்பிக் போட்டியில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுக்கு தங்கத்தை வென்று கொடுத்தார் மாரியப்பன். பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு கிடைத்த முதல் தங்கப் பதக்கமாகவும் அது அமைந்தது. அடுத்து வந்த டோக்கியோ பாராலிம்பிக் போட்டியிலும் உயரம் தாண்டுதலில் வெள்ளிப் பதக்கம் வென்றார். வெள்ளிப் பதக்கம் வென்ற மாரியப்பனை ஊக்குவிக்கும் விதத்தில் கரூர் அருகே உள்ள தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலையின் விற்பனை பிரிவில் துணை மேலாளர் பதவி வழங்கியது தமிழக அரசு. தற்போது 3வது முறையாக பாராலிம்பிக் போட்டியில் வெண்கலம் வென்று சாதித்துள்ளார் மாரியப்பன். இதன் மூலம் பாராலிம்பிக்கில் தொடர்ந்து 3 முறை பதக்கம் வென்ற இந்திய வீரர் என்ற தனித்த சாதனைக்கு சொந்தக்காரராகியுள்ளார் தமிழகம் தந்த தடகள தங்கம் மாரியப்பன்.